अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि व बरकातुहू। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना नबीना मौलाना मुहम्मदिन व बारिक वसल्लिम अलैहि। அன்பர்களே, தோழர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஆலிம் பெருந்தகை மக்களே, உலமாக்களே, உரஃபாக்களே, நாம் தொடர்ந்தாற்போல் பேசி கொண்டு வருகிறோம் பலவிதமான சப்ஜெக்டுகளை. எல்லாம் அன்றாட வாழ்க்கையில் நாம் அனுபவத்தில் வச்சதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ப்ராக்டிக்கல் லைஃப்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் உண்மை. மனிதர்கள் அந்த சிந்தனை செய்வார்களே ஆனால் ரொம்ப பெரிய விஷயங்களெல்லாம் கற்றுக்கொள்ளலாம். ஒரு தென்னை மரம் இருக்குது, அதை பார்க்குறீங்க, சுமார் 25-30 அடி இருக்கலாம். மேலே தேங்காய் இருக்குது, அதை பார்க்குறீங்க. எப்படி தேங்காய் மேலே போச்சு? அந்த 30 அடி தென்னை மரத்துக்கு இடையில எங்கே நீங்கள் குத்துனாலும் ஊழியால் தண்ணி கிடையாது. அந்த தேங்காவில் மேலே மூடிடக்கூடிய போர்வையில் தண்ணி இல்லை. அதை உடைச்சா அதுக்கு மேலே ஒரு ஓடு சிரட்டை, அதுலேயும் தண்ணி இல்லை. அதை ரெண்டா உடைச்சா அல்லாஹ் அக்பர் விளவிளேன்னு இருக்குது தேங்காய். என்ன ஆகுறது? தேங்காய் இல்லாத கறி எதை ஆக்க முடியும்? கொலஸ்ட்ரால் இருக்குது இல்லை, அது பேச்சு வேறு, நம்ம அதை பேசிக்க வேண்டியதில்லை. எந்த சமையல் நல்லா இருக்கும், எது ருசியாக இருக்கும்? வாழக்கூடிய 600 கோடி மக்கள், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், தேங்காய் எவ்வளோ அழியுது? அந்த தேங்காய் யார் கொடுத்தா? அந்த தேங்காய் எப்படி உற்பத்தி ஆச்சு? இது சிந்தியுங்கள். அதான் அல்லாஹ் சொல்ற, சிந்தியுங்கள். ஜிக்கர் ச மில்தா ஹை ஜன்னத், ஃபிக்ர் ச மில்தா ஹை குதா. அதாவது ஆண்டவனை தியானிப்பதுனால உன்னை சொர்க்கம் போயிடலாம், சந்தேகம் இல்லை. ஆண்டவனை நீங்கள் நினைச்சு பார்த்தால் எப்படி அவன் எப்படி இருக்கிறான், எங்கே இருக்கிறான், எல்லாம் அழிந்த பிறகு அவன் இருப்பேன்னு குரான்ல சொல்றானே. இதை உற்பத்தி ஆகிறதுக்கு முந்தைய அவன் இருக்கதானே செஞ்சான். அவனை ஏன் அவன் என்று சொல்றோம்? அவன் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லையே, பிறகு அவன் என்று சொல்றதுக்கு காரணம் என்ன? அந்த ஜெண்டர் ரோகம் ஃபீமேல் இல்லை மேலும் இல்லாமல் யோசிங்க. அப்போ இந்த தேங்காய் ஒரு நாளைக்கு எத்தனை கோடி? கொஞ்சம் கூட மனுஷன் அடிப்படையில் வேலை செய்யக்கூடிய தாய்மார் சிந்திக்கிறது இல்லை. தேங்காய் வாங்குவாங்க, தேங்காய் வாங்கிட்டு வர்றாரு, உடைக்கிறாரு, அதை அறுக்கிறாங்க, மிக்சியில் போகிறாங்க, அரைச்சி சாலா சாப்பிட்றாங்க. எப்படி வந்துச்சு அந்த தேங்காய்? முதல்ல நீங்கள் மரத்தை உருவாக்கத்து வந்து தேங்காய் அடியில் புதைச்சிங்க, அந்த தேங்காய் எங்க? அந்த தேங்காய் இங்கே மேலே இல்லவே இல்லை. மரத்தை அப்படியே வெட்டி சாச்சாலும் சரி, அந்த முதல்ல புதைச்ச தேங்காய் வராது. அப்போ அந்த தேங்காய் தான் இந்த தேங்காய் வந்துச்சா? மேலே இருக்கிறது 3 மாதத்துக்கு 40 காய் 50 காய் பறித்து போடுறோம் கொள்ளையில், தென்னை மரத்துலேருந்து. ஒரு தேங்காய் தானே வச்சுக்க, இத்தனை தேங்காய் எப்படி உருவாச்சு? யார் உருவாக்கினாத? அதில் இளநீ என்ன, தேங்காய் என்ன? அந்த இளநியை குடித்தாக்கா நீருக்கடுப்பு போயிடுது, மஞ்சக்காமலை போயிடுது. மஞ்சக்காமலை ஆஸ்பத்திரி வாசலில் பார்த்தா இளநியே விற்கிறாங்க, அவங்க லட்சாதிபதியாக போயிடுறாங்க. சுமானெல்லாம் அந்த இளநியும் கிடைக்குது. அந்த சூட்டை அமுத்துறதுக்காக நீர்க்கடுப்பும் போகுது, மஞ்சக்காமலையும் போகுது. அது முத்துனா தேங்காவும் போகுது. அல்லாஹ் பிரியாணி ஆக்க, தேங்காய் சோறாக்க, பலவிதமான பதார்த்தங்கள் செய்ய. நீங்கள் யோசிங்க, அந்த தேங்காய் எப்படி வெள்ளையாக வந்துச்சு? வெள்ளையான்னு வைக்கிறது எதுக்காக வைக்கணும்? நம்ம யார் அந்த பாலிஷை கொடுத்தா? என்ன மாதிரியான ஒயிட் அது? உடைச்ச ஒன்று பார்க்குறீங்க. அல்ல தண்ணி ஒவ்வொரு தேங்காய் இருக்கு, அந்த தண்ணி எங்கே வந்துச்சு? அது இனிக்குதே. தண்ணி தேங்காவை கீழே வச்சுமே, அந்த தேங்காயில் தண்ணி இல்லையே. மேலே வந்த தேங்காவில் தண்ணி எப்படி வந்துச்சு? 30 அடி தூரத்துக்கு தண்ணி இல்லாத அந்த மரத்தில், அடி வேல தண்ணி இல்லாத அந்த மரத்தில், இலையில கிளையில தண்ணி இல்லாத அந்த மரத்தில், தேங்காவோட மேலே இருக்கக்கூடிய அந்த தொகிட்டு இருக்கக்கூடிய அந்த முடிச்சில தண்ணி இல்லாததுல, அதுக்கு மேலே மட்டையில் தண்ணி இல்லை, அந்த சிரட்டையில் தண்ணி இல்லை, அது உடைச்சா தண்ணி வருது. யோசிங்க, அந்த தண்ணியை கொண்டு உள்ள வச்சது தான் யார்? அந்த இனிப்பை கொடுத்தது தான் யார்? அந்த டேஸ்ட்டை கொடுத்தது தான் யார்? நீர் கடுப்பை ஒழிச்சு கட்டுறதுக்கு அந்த இளநீர் குடித்தவன், அந்த சுகம் கொடுத்தவன் தான் யார்?
மஞ்சக்காமாலைக்கு விரோதியாக்கி வச்சான் தேங்காய் இளநியை. அந்த இளநீ கொடுத்தவன் யார்? எத்தனை வருஷம் நம்ம அதை சாப்பிட்றோம்? நம்ம வயசு என்ன? என் வயசு 69. எத்தனை தேங்காய் நான் சாப்பிட்ருப்பேன்? உங்க ஏஜில் நீங்க பாருங்க, சாப்பாடுக்கு வந்த பிறகு எத்தனை தேங்காய் சாப்பிட்டுட்டீங்க? ஆண்டவனுக்கு நன்றி என்ன? ஏதாவது தேங்க்ஸ் டு காட் இருக்கா? இல்லையே. விலையாசி ஏறி போச்சுன்னு சொல்லாதீங்க. நன்றி மறந்ததால் எல்லா சாமானும் விலை ஏறி போச்சு. ஆண்டவன் விலை ஏத்துறான், உற்பத்தியை குறைக்கிறான், ஜனங்களை கூட்டுறான். நீ நன்றி உள்ளவனா இருந்தாலும் சக்கரத்துள்ளாதீதன்னக்கும், நீங்க நன்றி செய்யுங்கள், நான் அதை அதிகமாக்குகிறேன். தேங்காய் அதிகமானால், வெங்காயம் அதிகமானால், இஞ்சி பூண்டு அதிகமானால், மிளகா தனியாக்கள் அதிகமானால் விலை குறைஞ்சு போயிடும். வலையன் கஃபர்த்தும் அதாவில சதீத். ஊர் என்ன செய்யும்? நாடு என்ன செய்யும்? அரசாங்கம் என்ன செய்யும்? அவன் பிரேக் போட்டால், அவன் நிறுத்தினால், உற்பத்தியை குறைத்தால் எப்படி நடக்கும்? பாவத்தின் காரணமா குறையுது, அக்கிரமம் அதர்மம் செய்யறோம். அதனால அந்த உற்பத்தி செய்யக்கூடிய வாங்க தேங்காவை உலகத்தில் எந்த மனுஷனும் எந்த ஃபேக்டரியிலும் போட்டு செய்ய முடியாது. என்ன தேங்காயே போறீங்க? சாதாரண விஷயம், ஒரு கோழி முட்டை அது ஒயிட்ல காண வச்சுக்கோங்க. கோழி இல்லாம ஒயிட்ல காண எங்க? எப்படி அந்த கோழி நீங்க உண்டாக்குனீங்க? அந்த கோழி என்ன சாப்பிடுச்சு? தேடு, பூரா, புழு, பூச்சிகள், மனுஷன் சாவக்கூடிய வஸ்து திண்டாக்கா அதை சாப்பிட்டு அந்த கோழி, நாட்டுக்கோழி என்ன அழகான முட்டையை விடுது, என்ன பாலிசி ஓடுக்கு, என்ன கலர் அது? யாருக்கு கொடுத்தா அந்த கலரு? யோசிச்சே முட்டை உட்காந்து சாப்பிட்ற. கடைசியில் முட்டை வேற 6 ரூபா ஆச்சுன்னா அரசாங்கத்தை ஏன் குறை சொல்ற? நீ நன்றி கட்டு இருக்கிற. இந்த முட்டையை கொடுத்தான், ஆண்டவனுக்கு நன்றி செய்வோம். ஒரு நன்றி சும்மா வாயால. சிகரெட், சிகரெட் கொடுத்தா தேங்க்ஸுங்கிறோம். சாயா குடிச்சிட்டு மிச்சம் கொடுத்தா, டிபி பேஷண்ட் கொடுத்தா தேங்க்யூ வெரி மச்ங்கிற. உனக்கு டிபி வரலாம், அந்த சிகரெட் கொடுத்தா அவன் வியாதி உனக்கு பரவலாம். இப்படி ஒரு சூழ்நிலைக்கு ஒரு அற்ப சிகரெட்டுக்கு தேங்க்ஸ், ஒரு அற்ப சாயாவுக்கு தேங்க்ஸ். ஆனால் இவ்வளோ பெரிய வஸ்து உனக்கு கொடுத்தனா ஆண்டவன் சொல்றான் எனக்கு தேங்க்ஸ் இல்லையா, எனக்கு நன்றி இல்லையா? அதனால பிரேக் போடுறான். யாரும் எந்த அரசாங்கமாவது பிரேக்கு கீழே இறக்கிட முடியாது. அந்த விலைவாசிகளை ஆண்டவனை தவிர ஆண்டவன் மீது நம்பிக்கை வச்சு, அவன் மீது விசுவாசம் வச்சு நன்றி செய்தால் பலன் சக்கரத்துள்ள அதீதன்னக்கும் குரான்ல சொல்றான். நிச்சயமாக நான் உங்களுக்கு அதை அதிகப்படுத்துவேன். அதிகப்படுத்த விலை குறையும், சாமா வந்து குமிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அல்லாஹ் படைச்சவன். ஏன்னா யாரும் படைக்க முடியாது. வெங்காயத்தை யார் படைச்சா? அப்படியே பொதன்னு வருதுங்கள. எப்படி உண்டாச்சு இந்த வெங்காயம்? சின்ன வெங்காயம் தான், பெரிய வெங்காயம் தான், பெல்லாரி வெங்காயம் தான். எங்கேருந்து வந்துச்சு பூமியில? எப்படி அந்த காரம் வந்துச்சு? அந்த வெங்காயத்துடைய மகத்துவம் என்ன? இப்படி சொல்லிக்கிட்டு போனா கோடிக்கணக்கில் புதினா, மல்லி, தனியா, அல்லாஹ் அக்பர், இஞ்சி, சுக்கு, இப்படிலாம் உங்களுக்கு கொண்டாந்து அடுப்படையில் வச்சு புழங்கக்கூடிய தாய்மார்களை, மார்க்கெட்டில் போய் வாங்கக்கூடிய சகோதரர்களை யார் இதை செஞ்சான்? ஒரு மூட்டை நெல்ல தூவுனீங்க, 10 மூட்டை நெல்ல எடுத்துக்கல, யார் அதை உற்பத்தி தந்தா? இவ்வளவு தூரத்துக்கு அல்லாஹ் செய்யறான், இவ்வளவு நமக்கு அல்லி கொடுக்குறான். நமக்கு அல்லாஹ் மீது நல்ல எண்ணம் இல்லை. நம்முடைய அறிவை கொண்டு பேசுறோம், நம்முடைய சாமர்த்தியத்தை கொண்டு பேசுறோம். என்ன முட்டை சாப்பிடுது? கோழி சாப்பிடுறது என்ன? விஷம். கொடுக்கறது என்ன? அல்லாஹ் அக்பர், என்ன அழகான முட்டை. எப்படி அந்த முட்டையை கொடுக்குது? அந்த வைட்டமின் இ உள்ள முட்டையை சாப்பிட்டு மனிதர்கள் எவ்வளவு சக்தி உள்ளவராக இருக்கிறோம். அப்ப அந்த முட்டையை சாப்பிடும் போது முஸ்லிமான மூமினான அடியானே ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடாதா? நபி அவர்கள் தூங்கி முடிச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ், என்ன தூக்கத்தில் அரை மௌத்துல பாதி மௌத்துல இருந்து எழுப்புன, சின்ன மௌத்துல எழுப்புனாயே உனக்கே எல்லா புகழும். அதை நீ பாத்திமா ஹதீஸ ரசூலுல்லாஹ் கேட்டது உங்களுக்கு தெரியுமா? மறந்து நம்ம பாட்டுக்கு எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்கிறோமே, எந்திரிச்சு உட்கார்ந்து காலையில் ஃபஜ்ர் கூட தொழுவது இல்லையே. எவ்வளவு படி நன்றி கெட்டவர்கள். முஸ்லிம் என்ற பேர் வச்சுக்கிற, மூமின் என்ற பேர் வச்சுக்கிற, காலையில் வாங்க சொல்றாங்க, தூங்குற, தொழுக முடிஞ்சு போது பிறகு எந்திரிக்கிற, குளத்துக்கு பல்ல விளக்கிட்டு வர்ற, பல்ல விளக்கி அங்க வந்து குளிக்கிற. என்ன நாணம், என்ன தைரியம், என்ன நஞ்சு தைரியம் உனக்கு? அல்லாஹ் மறந்து இவ்வளவு துணிச்சலா செய்யற.
அதனால தான் சொன்னான் அல்லாஹ் குர்ஆன்ல, தூக்கத்தில் மௌத் இருந்தால் உன்னை காலையில் எழுப்புறது யாருன்றான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்திரிச்ச உடனே அண்ணா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும், என்னை எழுப்பி விட்டேன்னு சொன்னான். பக்கத்தில் வருது தெரியுமா, ஒரு பூச்சி வருது உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா, ஒரு தேள் வந்தா நமக்கு தெரியுமா, ஒரு பூரா வந்தா நமக்கு தெரியுமா, தூக்கத்தில் அசந்த தூக்கத்தில் அயர்ந்த தூக்கத்தில் அதை விட்டெல்லாம் நம்மளை காப்பாத்தலையா, அதை விட்டு நம்ம காலையில் எந்திருக்க வைக்கலையா? அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் சொல்றாரு அவர் பங்கு சொல்லும் போது, மோதின் தூக்கத்தை விட தொழுகை மேலானது 2 வாட்டி சொல்றாரு. தூக்கத்தை விட தொழுகை மேலானது அரபியில் சொல்றார், தமிழ்லயும் போய் சொல்றார். அப்ப தூக்கத்தை விட, ஏன்னா ஒரு நாள் நீண்ட தூக்கம் இருக்கு, வருஷ கணக்கு தூங்கக்கூடிய தூக்கம் இருக்கு, ஆண்டவன் எழுப்பக்கூடிய நாள் வரைக்கும் தூங்கக்கூடிய தூக்கம் இருக்கு, முழிப்பே இல்லாத தூக்கம் இருக்கு. அந்த பெரிய தூக்கம் நிச்சயமா உண்டு, அதுக்கு பேர் மௌத்து. இப்போ நீ தூங்காத, சின்ன தூக்கம், நீ எந்திரிச்சிடு, உன்னை கூப்பிடக்கூடிய அல்லாஹ்வுடைய சமூகத்துக்கு வந்துடு, பள்ளிவாசல்ல வந்து நின்று தொழுவ ஆரம்பிச்சு. எல்லாம் நீ எழுப்பி விட்ட, என்ன உன்னை பார்க்க வந்திருக்கிறேன். அவன் எழுப்புள்ள கொஞ்சாரி நம்ம பார்க்க முடியுமா, பிள்ளைய பார்க்க முடியுமா, பேத்தியை பார்க்க முடியுமா? யாரை பார்ப்பீர்கள் நீங்கள் எழுப்ப விடாவிட்டால்? அப்ப எழுப்பி விட்டன்னு முந்தி பாருங்க. அதுக்கு தாங்க ஃபஜர் தொழுகை. கால தொழுகை ஏன் வச்சா அல்லாஹ், அவனுக்கு எந்த லாபமும் இல்லை, தொழுவா விட்டா நஷ்டம் இல்லை. இரவு தூங்கி நீ காலையில் எந்திரிச்ச உடனே என்ன நீ பார்த்துடு, அதுக்கப்புறம் பொஞ்சாரி புள்ள குடும்பம் உறவினர் எல்லாரையும் பாரு. எழுப்பி விட்டவனை பார்க்க மத்தாளை பார்த்து என்ன செய்ய போறேன்? அதுவும் நம்ம இல்லை, பூஜ்ஜியமா இருக்கணும். எப்படி கஷ்டங்கள் வராது, எப்படி சிரமங்கள் வராது, எப்படி கவலைகள் வந்து நம்ம சூழ்ந்து கொள்ளாது, கடன் தொல்லை எப்படி நம்ம வராமல் இருக்கோம், விலைவாசி கடுமை ஏன் போகாமல் இருக்கோம், எல்லாமே நம்ம தான் காரணம். ஒரு ரூபாய்க்கு 16 படி அரிசி வித்த காலமும் நம்மளுடைய வாப்பாலாம் சொல்றாங்க. அந்த காலம் திரும்பி வருமா? அப்படி ஒரு காலம் இருக்குதானே செஞ்சு, ஏன் இப்ப இந்த கதியா போச்சு? நம்முடைய செயல்கள், மோசடி, ஏமாத்துறது, பிற சொத்தை அபகரிக்குதல், அல்லாஹு அக்பர், விதவை சொத்தை அபகரிக்கிறது, அடுத்த வீட்டுக்காரங்க இடத்துல ஒரு 2 அடி சேர்த்து கூட கட்டிக்கிறது, வயல் வரப்பில் 2 அடி நம்ம கூட சேர்த்துக்கிறது, வேலி எடுக்கிறாரு, என்னத்துக்கே வேலி எடுக்க, 2 அடி எடுத்து என்ன செய்ய போற? உனக்கு எனக்கு சொந்தம் 8 அடி, 8 அடி தான் சொன்னோம், அடுத்த சதுரடி எடுத்து என்ன செய்ய போற? எவ்வளவு நாளைக்கு இருக்கு அந்த ஊர் உலகத்தில்? இது எல்லாம் நாம் செய்யறதன் காரணமாக எல்லாமே மாறிடுச்சு. காலங்கள் மாறி போச்சு, எல்லாம் மாறி போய் கஷ்டங்களும் நஷ்டங்களும் நம்மளை தேடி ஓடி வந்துட்டு இருக்கு. அதனால பெரியார்களே, சகோதரர்களே, புனிதமிக்க ரமலான் மாசத்துல பாவங்கள் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகு வாழ்க்கையில அல்லாஹ் தாலா புதுமையான ஒரு செழுமையான வாழ்க்கை அல்லாஹ் தருகிறான். அதனால நம்ம வீட்டில் உள்ளவங்களை எல்லாம், நம்ம மனைவிமார்களே, நம்ம பிள்ளைகளை, ஒரு 14-15 வயசான ஆண் பிள்ளை பெண் பிள்ளைகளை நோன்பு வைக்க தூண்டுங்கள். மற்றவனும் நோன்பு செய்யுங்க. நோன்பு காலத்தில் பகலில் சாப்பிட்றாதீங்க. நம்ம தான் 11 மாதம் சாப்பிட்டு தானே இருக்கிறோம். அல்லாவுக்காக ஒரு உத்தரவுக்காக இருக்கக்கூடாதா? அல்லாவோட உத்தரவு பயப்படக்கூடாதா? அப்படி இருந்தால் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், பிரகாசமாக இருக்கும், செழிப்பாக இருக்கும், கஷ்டங்கள் நீங்கும், கவலைகள் போகும், கடன் தொல்லை நீங்கும். இதெல்லாம் மனசில் வச்சு நீங்கள் செயல்பட்டு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தர்றானா இல்லையான்னு பாருங்க. இத்தனை கோடான கோடி ஜீவராசிகளுக்கு கொடுக்கக்கூடிய அல்லாஹ், ரிஸ்க் கொடுக்கக்கூடிய அல்லாஹ், சாப்பாடு கொடுக்கக்கூடிய அல்லாஹ், அல்லாஹ் அக்பர், நம்மளை கைவிட்டுருவானா? படைப்பில் சிறந்த படைப்பு நம்ம அல்லவா? இவ்வளோ பேருக்கு கொடுக்கக்கூடிய அல்லாஹ் நம்மளை கைவிடவே மாட்டான். அவனை நம்புங்கள், நம்பினால் கெடுவதில்லை. அதனால நீங்கள் நல்ல காரியங்களை செய்யுங்க, அவனை சந்தோஷப்படுத்துங்க. பிரதானமான காரியம் தான் இப்போ நோம்பு. இந்த நோம்பு நம்மளுக்கு தானாக வந்துருச்சு, வருஷத்துக்கு ஒரு முறை. இதை நீங்கள் வீட்டில் ஒன்றா செய்யுங்க, சந்தோஷப்படுங்க. முடியாதவர்களுக்கு பிரச்சனை இல்லை, நோயாளிகள் பிரச்சனை இல்லை, நலமாக உள்ளவர்களுக்கு தான் இந்த நோன்பு கடமையாகிறது. மற்றவனுக்கு அல்லாஹ் தஆலா சலுகை செய்கிறான். ஏதாவது ஏழைகளுக்கு காசை கொடுத்து குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் அந்த அல்லாஹ்வை வருத்தப்படுத்தாமல் அல்லாஹ் சந்தோஷப்படுத்திக் கொள்ளுங்கள். நோன்பை மதியுங்கள், நீங்கள்